கூப்பிட்டீங்களா? யார் நீ? போஸ், லைப்ரரியன், பர்மனன்ட் ஸ்டாஃப் சார். கங்க்ராச்சுலேஷன். வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் தி நரேட்டர்ஸ். 2 மாத கால இடைவெளிக்கு அப்புறம் அந்த வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கேன். ரியாசனத்தையும் நீ தான் நிரப்பி இருந்த. எப்படி இருந்தது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? ரியாசனம் 40 நாளா நண்பர்களே வீடியோவே போடலை. போட்டு இவன் வேற அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு துரந்தர் ரிவென்ஸுக்கு நான் உட்காந்து தனியாக ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னு இதில் அந்த வீடியோவும் ஓடவே இல்லை. இந்த மாசம் வந்து படத்துக்கே போல அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. பல திரைப்படங்களுக்கு திரையரங்குக்கு போய் பார்த்தோம். ஆனா இப்படி வந்து ஷூட் பண்ணணும்னு உட்கார வச்சதுக்கு காரணம் விக்னேஷ் ராஜா அவர் எடுத்த அந்த கரை. இந்த கதை வந்து இப்ப ஆரம்பிச்சது கிடையாது, சுமார் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி. போர் தொழில் படம் வந்தப்ப எங்களுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இந்த எக்ஸாமுக்கு படிக்கலாம் லீவ் விட்டுருப்பாங்கல்ல. சொன்னா சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குடா அப்படின்ட்டு. அப்ப வந்து டைரக்டர் நேம்லாம் எனக்கு தெரியாது அந்த டைம்லலாம். சைக்காலஜிக்கல் த்ரில்லரா, சரி வாங்க போயிருவோம் அப்படின்ட்டு அடுத்த நாளே வந்து தியேட்டருக்கு போயாச்சு. போய் பார்த்துட்டு நாங்க பார்த்தது ஒரு மொக்க தியேட்டரு. ஆனா அந்த தியேட்டர்லயுமே வந்து ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்ச அந்த திரைப்படம். படத்துல வந்து சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னா எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் ஓரியன்டா இருக்கு ஒரு மூவி எல்லாமே. அவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்து புதுசா கொடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த படத்துல. அதனாலேயே வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்துச்சு. கரையும் அந்த வரிசையில வந்து ஒரு மிக பிரமாதமான ஒரு படமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பிகினிங் ஆஃப் த வீடியோல இருந்து ஸ்பாயிலர் வந்து இருக்கவே கூடாது. ஒரு படத்தை பத்தி பேசணும், ஒரு புதுசா வந்து ஒரு பட தியேட்டர்ல பாத்துக்கிறத பத்தி பேசணும், ஸ்பாயிலர் இருக்கக்கூடாது. ஏன்னா பாக்குறவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அது வந்து எங்களுக்கே ஆப் ஆகும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆண்டவரை சொல்லுவாங்களே, இதெல்லாம் எங்க ஆண்டவர் அப்படியே பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாங்க ஒரு படத்தை பார்த்துட்டு எல்லாரும் போல டீ கடையில வந்து நின்று பேசுறப்ப நிறைய விஷயங்கள் பேசுவோம். படத்துல இது இருந்துச்சோ அது இருந்துச்சோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வீடியோல அதெல்லாம் பேச முடியாது. ஐயோ ஸ்பாயிலர் ஆயிடுமே, அடிச்சு போடுவாங்களே அப்படின்ட்டு. கொஞ்சம் அப்படியே அங்கிட்டு திரும்பி மத்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸை பார்த்தா ஸ்பாயிலரை போட்டு அடிச்சு தள்ளிடுறாங்க ஆண்டவா அப்படின்ட்டு. நாம சொல்ல நினைச்சது எல்லாமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்ப நம்மளும் சொல்லலாமே, இப்படி இந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ்னாலே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாம போயிருது அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதனால இந்த வீடியோ வந்து ஸ்பாயிலரோட தான் இருக்க போகுது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கங்க, எதுக்கும் நீ தயாராகவே இரு அப்படின்ற மாதிரி. சரி, படத்தை பத்தி பேசுவோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரை இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்புன்றது ட்ரெய்லர் பார்த்தோ போஸ்டர் பார்த்தோ இல்லை இந்த டீனா படம் அப்படியோ வந்து எனக்கு அப்படி வரல. ஏன்னா போர் தொழில் பார்க்குறப்பே வந்து விக்னேஷ் ராஜா வந்து டேவிட் ஃபின்ச்சர் ஃபேன் அப்படின்றது எல்லாம் அவர் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எனக்கு தமிழ் சினிமாவில் அவர் தான் வந்து இப்படி டேவிட் ஃபின்ச்சர் ஃபேன்னு சொன்னதுன்னு எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து லோகேஷாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஸ்கார்சிசி, டாரண்டினோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் தான் வந்து முதல்ல டேவிட் ஃபின்ச்சர்னு சொன்னார். எங்க பழைய வீடியோல பாத்தீங்கன்னா டேவிட் ஃபின்ச்சர் சாமியெல்லாம் கொண்டு இருக்கும். அதனாலேயே இந்த டைரக்டர் மேல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி இவரோட இன்டர்வியூஸ் இருக்குல்ல, அது வந்து இன்னும் அந்த படத்துக்கு ஒரு என்னது எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுச்சு. எப்படின்னா, இதுக்கு முன்னாடியே வந்து போர்த்தொழில் ரிலீஸ் அப்பவே வந்து பரத்வாஜரங்கன் அவர் கூட அந்த ஒரு என்னமோ ஒரு இன்டர்வியூ என்னமோ சொல்லுவானுங்க, அந்த பட்டறை மாதிரி ஏதோ இன்டர்வியூ நடக்கும், எல்லாரும் பேசுவாங்க. அதுலயுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. கரைக்கு வந்து அதிக இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தாரு. அதுல எல்லாமே வந்து பயங்கரமா இருந்துச்சு. முக்கியமா ஃபுல்லி ஃபிலிமி தமிழ்ல வந்துட்டு இந்த இஃப் யூ ஆம்பிஷியஸ் பட் லேசி அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டிருந்தாங்க. முக்கியமா அந்த இன்டர்வியூஸ் வந்து இப்போ அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இன்டர்வியூ. நானே என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதெல்லாம் பார்த்து ரைட்டிங் உட்காருவோண்டா அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்தப்போ வந்து எனக்கு பெருசா இப்படிதான் படம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஐடியாலஜி எப்படி இருந்துச்சு, ஜானர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கிரைம் த்ரில்லர் அப்படின்ட்டு. ஆனா இதுதான் ஸ்டோரி அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியான ஒரு இதே வந்து எனக்கு கொடுக்கல ட்ரெய்லர்ல. அருமையா அந்த மாதிரியான வேலைகள் பண்ணியிருந்தாங்க. ஆனா படம் போய் பார்த்தப்ப தனுஷ்னு போட்டதுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச கதை, அங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் இது தேவையில்லையடா அப்படின்ட்டு எங்கேயுமே யோசிக்க வைக்கல. அது ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம படத்துல வந்து கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர்ஸுமே வந்து அப்படியே கரெக்டா இது எழுதும் போதே வந்து இந்த கேரக்டர் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு எழுதுனாரா என்னன்னு தரணும், அவ்வளவு பிரமாதமா இருந்திருந்தாங்க. அந்த மேக்கப் அவர் வந்து இன்டர்வியூல சொல்லி இருந்திருப்பாரு. மேக்கப்பும் சரி, இந்த ஸ்டோரி லேட்டாவும் சரி, கதை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே நீ உள்ள போயிருங்க படம் ஆரம்பிக்க முன்னாடி, ஏன்னா அங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா அதே மாதிரிதான் படம் இருந்துச்சு. அப்புறம் மேக்கப்க்கு வந்து நாங்க நிறைய புதுசா ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த ஊருக்காரங்க மாதிரி இருக்கணும், எல்லாருக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களை டிஃப்ரெண்டா காட்டணும் அப்படின்னு அது காட்டியிருந்தாங்க. இவங்க கூட வந்து நான் வந்து படத்தை பார்த்து முதல் ஃப்ரெண்ட்லயே வந்து மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிட்டேன் இது எம்எஸ் பாஸ்கர் தான் அப்படின்ட்டு. தனே வந்து படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து ஒரு சீன் வரப்ப சொல்றேன் கிளைமேக்ஸ் அப்ப சொல்லிட்டு இருக்கான், எம்எஸ் பாஸ்கரா அப்படின்னு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஒரு வருஷத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க ஒர்க் அப்படின்ட்டு. அவங்க நினைச்சதை அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. கேரக்டர்ஸ் வந்து படம் பாக்குறப்போ வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு, எப்படி இந்த அளவுக்கு எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருந்தாங்க அப்படின்ட்டு. ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகும்ல, அப்படியே போயிட்டு இருக்க ஒரு கேரக்டர், எங்கடா இங்கதான் ஒருத்தர் இருந்தா ஆளக்கானமே அப்படின்னு விடுவாங்கல்ல, அப்படி எதையுமே விடல.
ஆடியன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வரும், குதர்க்கமா யோசிப்போல, அது எப்படி இது நடக்கும், இது எப்படி அப்படி நடக்கும் அப்படின்ட்டு, அது எல்லாத்தையுமே அங்க அவர் ஆல்ரெடி யோசிச்ச மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. எந்தெந்த கேள்விகள் நம்ம யோசிப்போம் அப்படின்னு முன்னாடி யோசிச்சு அது எல்லாத்துக்கும் வந்து பதில் கொடுத்துருந்தாரு. கேரக்டர் வந்து யூஸ் பண்ண விதம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதுமே வந்து மிக பிரமாதமா இருந்துச்சு. முக்கியமா வந்து டீனா ஸ்கிரீன்ல வந்துட்டாருன்னா வேற வேற எதையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு, ரொம்ப பயங்கரமா பண்ணியிருந்தாரு. மற்ற கேரக்டர் வந்து சலிச்சதுலாம் சொல்ல மாட்டேன், இவருக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு அந்த ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் பயங்கரமா இருந்துச்சு. மற்றவங்க எல்லாருமே எவ்வளவு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைச்சோ அந்த நேரத்துல வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. குறை சொல்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதுவுமே தெரியல. எனக்கு என்னன்னா, அவர் வந்து இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு எப்படின்னா வந்துட்டு கேரக்டர்ஸை வந்து எப்படி பரத்வாஜன் கேட்பாருன்னு நினைக்கிறேன், கேரக்டரை வந்து நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, அவங்ககிட்ட எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றப்போ அவர் சொல்லியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கேரக்டர்ஸுக்கு வந்து நான் சீனு டைலாக் இதெல்லாம் சொல்றதை தாண்டி அவங்களுக்கு கெட்டப் மேக்கப்லாம் பண்ணிட்டாலே அவங்க ஒரு கேரக்டருக்குள்ள வந்துருவாங்க அப்படின்றது எனக்கு மற்ற கேரக்டர்ஸை தாண்டி கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர் கேரக்டர்லாம் எனக்கு தெரிஞ்சுச்சு. கொஞ்ச நேரம் தான் வருவாரு, அவருக்கு அந்த சில மேக்கப்லாம் பண்ணியிருப்பாங்க, அவர் வந்து அப்படியே இந்த ஊர்க்காரர் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆனாரு. எனக்கு வந்து டிஃப்ரெண்ட். அது இந்த எம்.எஸ். பாஸ்கர் எனக்கு தெரியவே இல்லை, நான் கண்ணாடி போட்டு தான் போனேன், எனக்கு தெரியவே இல்லை எம்.எஸ். பாஸ்கர்னு. லாஸ்ட் ப்ரீ கிளைமேக்ஸ்ல அவருக்கு ஒரு சீன் வருது, அங்கதான் எம்.எஸ். பாஸ்கர்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, நாங்க வந்து கிட்டல இருக்க தேட்டரு அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க ஓடணும். கடைசி 5 நிமிஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க ஓடிட்டு இருந்தோம். இவன் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து படம் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா இருந்துச்சு. அதனால நாங்க உள்ள போயிட்டோம், பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையாவே வந்து நீங்க படத்தை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்த்தாதான் உங்களுக்கு இந்த கதையில வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்கும். அதே மாதிரி என்னன்னா, இந்த படம் ஃபுல்லாவே விறுவிறுன்னு தான் போகும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அது எதுவுமே சலிக்கவே சலிக்காது. முக்கியமா அந்த படத்தை ரைட்டிங் வந்து ரொம்ப டெப்தா தெரிஞ்சுச்சு. நாங்க முன்னே பேசிட்டு இருந்தோம் எப்படின்னா வந்து ரைட்டருக்கு வந்து இங்க தனி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கே நான் நோட் பண்ணல, நான் இவன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். போர் தொழில் பார்த்தப்ப நாங்க போஸ்டர்ல எல்லாம் பார்க்கல, ரைட்டர் பேரு ஆல்ஃபிரட் அண்ட் விக்னேஷ் ராஜன் போட்டுக்கலாம் பார்க்கல. அதை வந்து இந்த பரத்வாஜன் திரும்ப அவர் இன்டர்வியூ தான் மண்டக்குள்ளே வருது. அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு, நீங்க எப்படி இந்த ரைட்டருக்கு இது கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுவும் எங்களுக்கு ரொம்ப அதோட இம்பாக்ட் எங்களுக்கு தெரிஞ்சு, ரைட்டிங் வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஒரு ஃபிலிம் மேக்கிங்ல, அப்படி இருந்தா அந்த படத்தை வந்து பயங்கரமா அது கொண்டு போகும் அப்படின்றது கரை ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் படத்துல அதர் கேரக்டர்ஸ், சூரஜா இருக்கட்டும், மமிதா பைஜு, அப்புறம் வந்து யாரு இவரு கருணாஸ், இவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி சொல்லிட்டான், எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அவங்கவுங்க வேலையை பெர்ஃபெக்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கவுங்க போர்ஷன்ஸ் கம்மியா இருந்தாலும் எல்லாமே வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. முக்கியமா ஜெயராம், நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு ஃபன்னியான பெர்சன் மாதிரி தான் நம்ம இவ்வளவு நாள் எல்லா படங்கள்லயும் பார்த்துருப்பேன். எனக்கு சீரியஸா பார்த்தமே எனக்கு எங்கேயுமே எனக்கு ஞாபகம் இல்லை, மேபி இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த படத்தை ஸ்டார்டிங்ல வருவாரு, முந்தோ பயங்கரமான ஒரு டென்ஸான கேரக்டர், எப்படின்னா வந்து கோமாவே இருப்பாரு. ஒரு சீன்லாம் வரும் எப்படின்னா வந்துட்டு தனுஷ் வந்து ஃபோன் பண்ணி பேசுவாரு, அப்போ வந்து ஒரு என்னது மனசுல கொடுப்பேன் அப்படின்னு திட்டுவாரு. அதெல்லாம் வந்து எனக்கு புதுசா இருந்துச்சு, என்னடா திடீர்னு வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டரான வில்லனிசமான கேரக்டரா காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரீ கிளைமேக்ஸ், அதான் ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு போர்ஷன்ல வரும், அங்க வந்து அவரோட ஃபன் போர்ஷன்ஸ் அது ரொம்பலாம் இருக்காது. இது இல்லாம இவன் சொன்னான், போர் தொழில இருக்கிற ஹியூமரை விட இதுல ரொம்ப கம்மியா இருக்கு, போர் தொழில ஹியூமர் எங்கன்னு கேட்காதீங்க, அங்கங்க இருக்கும், இந்த படத்துல அது கூட இல்ல, ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஜெயராமன்ற அவர் கேரக்டரை வந்து அவர் கரெக்டான ஒரு காஸ்டிங்கா எனக்கு ஃபீல் ஆச்சு. இவனும் அதே தான் சொன்னான், இந்த ஹியூமர் வந்து எங்கன்னு கேட்காதீங்க அங்க இருக்கும் அப்படின்னு. அதனால நீங்க சொல்லணும்னு தோணுச்சு. எப்படின்னா ஹியூமர்ன்றது இந்த ஃபோர்ஸ்டாவோ இல்ல அதுக்குன்ட்டு ஒரு சினாரியை பில்ட் பண்ண மாதிரி ஒரு மூவிஸ்ல இருக்காது. போர் தொழிலுமே பார்த்துட்டோம்னா அசோக் செல் வந்து நிப்பாரு, என்னப்பா தம்பி வேணும் அப்படின்னு, ஒரு போலீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி அந்த ஸ்டோரி டிரைவனா தான் ஹியூமருமே இந்த படத்துல இருக்கும். இந்த கரலையுமே வந்து அங்கங்க இந்த மாதிரியான ஹியூமர்ஸ் இருந்துச்சு, ரொம்ப ரசிக்கும் விதமா, சிரிப்பும் வரும், ஆனா அதோட ரசிக்கும் விதமா இருந்துச்சு. ஜெயராம் சொன்னது ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே வந்து ஒரு டென்ஷனான கேரக்டர் தான், ஆனா ஏதோ ஒரு ஹியூமர் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஜெயராம் அவர் நடிச்ச படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஹியூமரஸான கேரக்டர் எல்லாம் பயங்கரமா பண்ணிடுவார், பஞ்சதந்திரம் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து இதுக்கு யோசிச்சது எனக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு, சூப்பரா கேஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த படத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரொம்ப வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப விறுவிறுன்னு போகும் அப்படி சொல்லியிருந்தேன்ல. இந்த படம் எனக்கு ஏன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ வர படங்கள் எல்லாமே வந்து ஒரு சீன் இருக்குன்னா ஒரு சீனை இன்னொரு சீனையும் கனெக்ட் பண்ணாத மாதிரி தான் படங்களே இருக்கு. எப்படின்னா அந்த ரீல்ஸ் கண்டென்ட் மாதிரி, ஒரு சீன் வந்து பயங்கர லவ் ஸ்டோரியா, ஒரு லவ் சீனா இருக்கும், ஒரு சீன் வந்து மாஸ் சீனா இருக்கும், ஒரு சீன் வந்து எமோஷனல் சீனா இருக்கும். இப்படி வந்து சீன்ஸை கட் பண்ணி ஒரு படமா எடுக்கிறாங்க. இப்பெல்லாம் ஒரு சீன் ஒரு கனெக்ஷனே இருக்க மாட்டேது படங்கள்ல. அப்படி இருக்கு, அப்படி எப்படி சொல்றது, ஒரு ரீல்ஸ் பாக்குற மாதிரி தான் இருக்கிற மூவிஸ் எல்லாமே இருக்கு. எந்த படங்கள் நான் சொல்ல விரும்பல, பல பேர் பல படங்கள் அடிச்சுட்டாங்க, அதனால அந்த பேரெல்லாம் சொல்ல நாங்க விரும்பல. இந்த படத்துல ஏன் வந்து நாங்க ரொம்ப இதா பேசுறோம்னா,
படம் விறுவிறுன்னு போகுது. இந்த எலவேஷன்லாம் இருக்கு. அந்த எலவேஷன்லாம் நீங்க தியேட்டர்ல கத்தி பாக்குற மாதிரி இருக்காது. எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டோரி ஓரியன்டா இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு படம் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவர் சொல்லியிருப்பாரு, விக்னேஷ் ராஜா சொல்லியிருப்பாரு எப்படின்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் வில்லேஜ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது எங்களுக்கு உண்மையாவே ஃபீல் ஆச்சு. டீனா வாஸ் ரைட். விக்னேஷ் ராஜா இஸ் அ ஜீனியஸ். இது வந்து ஒரு இன்டர்வியூல பார்த்த மாதிரி சொன்ன அவர் வந்து சொல்லியிருந்தாரு, டேவிட் ஃபின்ச்சரோட மூவிஸ்னு பார்த்தோம்னா ஒரு மூவி வந்து ஒரு திசையில இருக்கும், ஸ்பாட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் சிமிலாரிட்டிஸ் எல்லாம். ஆனா எனக்கு வந்து பர்சனலா பாத்தீங்கன்னா கலர் ரேட்டிங் வச்சு பிடிச்சிருவே நம்ம ஆள்தான் அப்படின்ட்டு. ஆனா அவர் வந்து கதைக்களத்தையும் அவர் ஸ்டோரியை ஹேண்டில் பண்ண விதத்தையும் வந்து பேசியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வரிசையில வந்து விக்னேஷ் ராஜாவுமே பார்த்தோம்னா அவரோட 2 படங்களுக்கு போர் தொழிலுக்கும் கரைக்கும் பார்த்தோம்னா சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிக்கணும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அது எங்கதோ ஒரு மூலையில இருக்கு, இது ஏதோ ஒரு மூலையில இருக்கு. 2 படத்தை வச்சு எப்படி நீ இப்படி பேசுவ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பல டைரக்டர்ஸ் பார்த்தோம்னா ஈஸியா நம்ம ஸ்பாட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மூவிக்கும் செகண்ட் மூவிக்கும் இருக்க சிமிலாரிட்டிஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை எப்படினாலும் உருவாக்கிடுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து எதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிட்டு ஒரு படத்தை விட இன்னொரு படம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கணும், புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இவ்வளவு நேரம் நாங்க வந்து விக்னேஷ் ராஜா பத்தி, டீனா பத்தி, அப்புறம் எல்லா பத்தியும் நாங்க கூவிட்டோம். இப்ப நாங்க கூவ போறது யாருக்குன்னா ஜிவி பிரகாஷ். அவர் வந்து முக்கியமான பார்ட் இந்த படத்துக்கு. நான் வந்து என்னன்னா எப்பயுமே இப்படிலாம் இருந்ததே கிடையாது. ஒரு பாடல் வருதுன்னா உடனே கேட்டுருவேன் அப்படிலாம் இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா எந்த பாட்டுமே நான் கேட்கவே இல்லை. தியேட்டர்ல போய் இது பண்ணிக்கலாம். ஏன்னா இவர் படங்கள்ல வந்துட்டு எப்படி சொல்றது, தனியா பாட்டுக்குன்னு ஒரு போர்ஷன் வைக்காம சீனோட வரும் அப்படின்னு சொல்லி நானும் வந்துட்டு அப்படி இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கேட்கவே இல்லை. தியேட்டர்ல போய் பார்த்தேன். உண்மையாவே மியூசிக் பயங்கரமா இருந்துச்சு. மியூசிக் வந்து மேஜர் பார்ட். இந்த படம் நமக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகுறதுக்கும் நமக்கு பிடிக்கிறதுக்கும் இந்த மியூசிக் வந்து மேஜர் பார்ட். ஆனா நான் அப்படி இல்லடின்ற மாதிரி செகண்ட் ட்ராக் வந்து செகண்ட் சிங்கிள் வந்துச்சு கண்ணம்மா சாங். லிரிசிஸ்ட் வேற டீனான்னு சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணி வந்ததுல இருந்து போட்டு லூப்ல போயிட்டு இருந்துச்சு. அருமையான ஒரு பாடல். அதே மாதிரி மியூசிக்கை பத்தி பேசணும்னா ஒரு சீன் வந்து அங்க ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அங்க எடிட்டர் அண்ட் மியூசிஷியன் 2 பேருமே வந்து மிரட்டிட்டாங்க. அந்த இடத்துல வந்து பயங்கரமா ஒரு டென்ஷன் பில்ட் ஆச்சு. அப்படியே வந்து மைண்ட்ல அப்படியே விளையாண்டாங்க. அந்த மாதிரி படத்துல வந்து விரல் விட்டு என்ற அளவுக்கு மியூசிக்லயும் சரி எடிட்டிங்லயும் சரி 2லயுமே வந்து வேலைப்பாடு பயங்கரமா பண்ணிருக்காங்க. எடிட்டிங் பத்தியே நிறைய பேசணும். நிறைய சீன்ல வந்து எடிட்டிங் வேலைப்பாடு பயங்கரமா பண்ணிருக்காங்க. அந்த தூர்தர்ஷன் அதான தூர்தர்ஷன் தானே அது. அந்த மியூசிக்கை வச்சு சீன்ஸ் மெர்ஜ் பண்ணுது. ட்ரெய்லர்ல கூட வந்துருக்கு. அப்புறம் வந்து இந்த ப்ரீ இன்டர்வல் போர்ஷன் எனக்கு தெரிஞ்ச ட்விட்டர்ல போய் வந்து ஆரம்பிச்சிட்டானுங்க. ப்ரீ இன்டர்வல் சீன் வந்து அப்படி இப்படின்னு. நாங்க போன தியேட்டர்ல ஓப்பனாவே சொல்லணும்னா நாங்க மதுரையில தான் இருக்கோம். இப்போ வந்து திருவிழா காலம்ன்றனால தியேட்டர் எல்லாம் மயான காட்சியா இருக்கு. நாங்க பிரைவேட் ஸ்கிரீனிங் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல வேலை பிரைவேட் ஸ்கிரீனிங் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சு நாங்க நினைச்சிட்டோம். ஏன்னா தியேட்டர்ல ஒரு 20 பேர் 30 பேர் தான் இருந்திருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து தான் சொல்றேன்ல, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு மாதிரி மூவி இல்ல அப்படின்ற மாதிரி இந்த படம் இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா இந்த படத்தை வந்து நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும். நான் வந்து 2 மணி நேரம் போனை பாத்துட்டேன். அதுக்கே வந்து எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இதாயிருச்சு. கரையில வந்து கேரக்டர் ஸ்டோரியை தள்ளிட்டு கொண்டு போகாது. ஸ்டோரி தான் வந்து கேரக்டர்ஸ் தள்ளிட்டு கொண்டு போகும். படம் பார்த்து முடிச்சோடனே வந்து எனக்கு ஆஹா ஒரு அருமையான படம் பார்த்துட்டோம்டா அப்படின்ற ஒரு ஃபீல்ல தான் உட்காந்துருந்தேன். ஆனா இவன் அப்பவே சொன்னான் படத்துக்கு வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூ தான் வரும், எல்லாரும் வந்து 2 தரப்பட்ட மக்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னா. எனக்கு புரியல எப்படிடா ரொம்ப அருமையா இருந்துச்சு, எதனால வரும் அப்படின்னு கேட்டப்ப இந்த மாஸ் எலமெண்ட்ஸ் இந்த கேரக்டர் வந்து இங்க எலவேட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியான எந்த விதமான கமர்ஷியல் எலமெண்ட்ஸுமே வந்து படத்துல இல்ல. அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஏமாற்றமா இருக்கும் அப்படின்னு இவன் சொன்னான். அதே மாதிரி இந்த படம் பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து டக்குன்னு ரிசம்பிள் ஆனது துணிவு தான். ஏன்னா துணிவுலயும் வந்து பேங்க் இந்த லோன் கொடுக்கறதுனால மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் கரையிலையும் பேசியிருப்பாங்க. ஆனா எதனால வந்து கரை வந்து துணிவோட நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா துணிவுல வந்து அந்த கான்ஃபிளிக் கிரியேட் பண்ணுவாங்கல்ல, ஒரு பிரச்சனையை வந்து நம்ம தெரிவிக்கணும், ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறப்ப நமக்கே அது ஃபீல் ஆகணும் அப்படின்னா அங்க அந்த கேரக்டருக்கு ஒரு பிரச்சனை வரணும். அப்படி கிரியேட் பண்ண அந்த பிரச்சனை வந்து ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. ஒட்டவே ஏதோ பண்ணணும் அப்படின்னு பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. கரை அப்படி கிடையாது. இந்த கரசாமின்ற லீட் கேரக்டருக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கும், அதை தீக்கலாம் அப்படின்ட்டு தான் அவர் ஊருக்கு வருவாரு. அங்க வந்து பார்த்தா இங்க என்னடா நம்ம பிரச்சனையோட பெரிய பிரச்சனை இருக்கே அப்படின்ட்டு அவர் பிரச்சனையும் தீர்ப்பாரு, அங்க இருக்க பிரச்சனையும் தீர்ப்பாரு. இப்படி வந்து ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போன விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதனால வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு இன்னும் தெளிவா தெரிஞ்சு ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு அந்த ஒரு பிரச்சனைய. படத்துக்கு கரண் பேர் வச்சதுக்கே ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா தனுஷ் வந்து இதுல வந்து கிரே கேரக்டர், நல்ல ஊருன்னு சொல்ல முடியாது, கெட்ட ஊருன்னு சொல்ல முடியாது. அதனால அந்த படம் பேர் கரண். இதை நாங்க கண்டுபிடிச்சது. விஷயம்
இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா, படத்துல வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் என்னெல்லாம் யோசிப்போம், இந்த ஏதாச்சும் ஒரு குரூக்கடா யோசிப்போம்ல, கலாய்க்கிற மாதிரி இது எப்படி அப்படி நடக்கும் அப்படின்னு யோசிப்போம்ல, அதெல்லாம் முன்னாடியே வந்து அவர் யோசிச்சு ஆன்சர் பண்ணியிருந்தாரு. இந்த கரசாமின்ற கேரக்டர் வந்து பொது சேவை பண்றாரு, நல்ல மனுஷன், ஹீரோனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணாம, அங்கேயும் வந்து அந்த கேரக்டர் கொஸ்டின் ரைஸ் பண்ண மாதிரியும் நீ செய்யறது தப்பு அப்படின்ட்டு அதை மீன் பண்ற மாதிரியான சீன்ஸுமே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு அருமையான விஷயம் அப்படின்றத புரிய வச்சுச்சு. ஆடியோ லான்ச்ல கூட தானே சொன்னாரு அப்படின்னு சொன்னார். ஆடியோ லான்ச் வந்து பார்க்காதனால எனக்கு தெரியல. இந்த கேரக்டர் வந்து விக்னேஷ் ராஜா என்கிட்ட சொன்னப்ப எனக்கு அப்படியே வந்து யோசிக்கும் விதமா தான் இருந்துச்சு. சரியா வருமா, இது தவறா போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் சொன்ன மாதிரி தான் அப்படின்லாம் சொன்னாரு அப்படின்னு சொன்னா, படம் பாக்குறப்ப வந்து அந்த மாதிரி தான் இவரு சரியா தவறா அப்படின்ற ஒரு இது அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு, அலை பாஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம தான் வந்து அதை டிசைட் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலும் கொடுத்து, நீ நல்லவனா கெட்டவனாடா அப்படின்ட்டு. இவர் மட்டும் இல்ல, த்ரூ அவுட் த மூவி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து அப்படிதான். அவங்களுடைய பை நேச்சரா தான் கேரக்டர் டிராவல் ஆயிட்டு, ஆடியன்ஸ் எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு யோசிச்சலாம் எதுவுமே இல்லை. துணிவு, கரை இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறப்போ இந்த பேங்க்ல இருக்க சில பிரச்சனைகள், அப்புறம் இந்த லோன் வாங்குறதுனால மக்களுக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளை பற்றிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து ஒருவங்க வந்து இந்த படங்கள்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் உங்க பேங்க்கு போகிறப்போ இதை பற்றிலாம் யோசிச்சு கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த படங்கள்லாம் வந்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதனால எப்படி சொல்றது, எல்லாருமே வந்து எஜுகேட்டடு, எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே புரியும் அப்படின்லாம் கிடையாது. இந்த படத்துல ஒரு டைலாக் இருக்கும்ல, என்னன்னா ஏன் சொல்லுவார்ல, இதெல்லாம் யாரும் படிக்க போறா, படிச்சு கேட்டாலும் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல. இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் சொல்றப்போ மக்கள் யோசிப்பாங்கல்ல, யோசிச்சு போய் இதுல என்ன இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 30 கேள்வி கேட்கிற இடத்துல, என்னது ஒரு 30 கேள்வி கேட்கிற இடத்துல ஒரு 50-60 கேள்வி கேட்பாங்க அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதெல்லாம் பாக்குறப்போ சினிமா வந்து எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான மீடியம் அப்படின்றது எங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி சொன்ன மாதிரிதான், எஜுகேட்டட்னா எல்லாமே தெரியும், அன்எஜுகேட்டட்னா ஒண்ணுமே தெரியாது அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து குழப்பங்கள் இருக்கும். இந்த மாதிரி படத்தை பாக்குறப்ப அவங்க உள்வாங்கிக்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப எளிமையா வந்து மக்களை ரீச் பண்ண முடியும் இந்த ஒரு மீடியம்னால. அடுத்து பயங்கரமா வந்து ஒரு டாக் எப்பவுமே போயிட்டு இருக்கும், சினிமா வந்து ஒரு பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு மீடியம். நாங்களே வந்து அந்த காலத்துல ஒரு வீடியோ போட்டுருவோம், சினிமா தி இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ட்டு. இந்த லோகேஷ் கூட ஒரு ஸ்டேஜ்ல ஒரு இடத்துல சொல்லி இருந்திருப்பாரு, சினிமா வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சுன்னா அப்ப நம்ம வாழ்ந்து வந்த விதமே வந்து நம்ம கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கு தான் நம்மளோட பெற்றோர்கள் இருக்காங்க, எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. இதெல்லாம் பாக்குறப்ப வந்து எனக்கு நிறைய கேள்விகள் வந்துச்சு. எப்படின்னா, சினிமான்றது கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எல்லாரையுமே பண்ணும். ஆனா அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம கையில இருக்கு. நல்ல விதத்திலையும் பண்ணும், தவறான விதத்திலையும் பண்ணும். அது நல்லதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு பயங்கர எஜுகேஷனலான சோர்ஸ் அப்படின்னு தான் எனக்கு வந்து சினிமா தெரியும். இந்த 2 படங்கள் பார்த்தப்பே வந்து, இந்த கரை பார்த்ததுலயுமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீ சொன்ன இல்லை லோகேஷ் சொன்னாரு அப்படின்னு சொல்லி, நான் இது ஆல்ரெடி ஒன்று பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, லோகேஷ் வந்து அந்த பேசின இடம் வந்து ஏதோ ஸ்கூல் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து அவர் இப்படி சொல்லிட்டாரோ எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் சினிமா வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதெல்லாம் தெரியும். அவர் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல அப்படி பேர், ஏன்னா அங்கே கொஸ்டின் கேட்டவங்க எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவர் இப்படி சொல்லிட்டாரு எனக்கு தோணுது. அதனால இப்படி சொல்லிட்டாரு போல அப்படின்னு எனக்கு தோணுது. விக்னேஷ் ராஜாட்ட வந்து ஒரு இன்டர்வியூல மோஸ்ட் ஓவர் ரேட்டட் டேவிட் ஃபின்ச்சர் ஃபிலிமை கேட்பாங்க, யோசிக்காம ஃபைட் கிளப் அப்படின்னு சொல்லுவாரு. கமெண்ட்ல போய் பார்த்தா எல்லாரும் அடி நடிச்சாங்க, ஃபைட் கிளப் ஓவர் ரேட்டட், அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்னாங்க. ஆனா எங்களுக்கு வந்து ஐ கேன் ஃபீல் யூ ப்ரோ அப்படின்னு தான் தெரிஞ்சு. எதுனாலனா அவர் எதுனால ஓவர் ரேட்டட் சொல்லிருக்காரு அப்படின்ற அவருக்கு கேட்டா தெரியும். ஆனா எங்களால வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. நாங்களே வந்து நிறைய டிபேட் பண்றது, என்னன்னா எல்லா பக்கமும் கூவிட்டு இருக்காங்க தீர் அப்படின்ட்டு. இவன் கூறவங்க எல்லாருமே டெய்லர் டர்டன் அப்படின்றாங்க, சிகரெட் பிடிக்கிறத வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் முக்கியமா அந்த ஆல்டர் ஈகோன்றது, டாக்டர் பகண்டா நீன்ற மாதிரி இந்த மென்டல் டிசார்டர்ஸை வந்து குளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. எதெல்லாம் வந்து எடுத்துக்க கூடாது, எதெல்லாம் வந்து தவறா இருக்கோ அதெல்லாம் வந்து முதல்ல போய் ஐ டேக் திஸ் அப்படின்னு எடுத்துட்டு இருக்காங்க. அதான் அந்த படத்தை இதை தவிர்த்து வாழ்க்கைக்கு தேவையான பல தத்துவங்கள் சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, கன்சியூமரிசம், மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கிறது, இவ்வளவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது, இந்த அதிகார வர்க்கம் மேல இருக்கிற கோவம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பத்தி பேசின படம், அந்த படமே அதுதான். அந்த படம் வந்து இந்த கேரக்டரை வச்சு லீட் பண்றதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த படத்தை எடுத்துக்காம இந்த கேரக்டர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இது நாங்கள் ஆல்ரெடி பேசியிருக்கோம், நாங்கள் பல வீடியோஸ்ல கூவியிருக்கோம், இது யாருமே கேட்குற மாதிரி தெரியல. எனக்கு விக்னேஷ் ராஜாவே அதுக்காக சொல்லியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த படம் வந்து எப்படிப்பட்ட படம் அப்படின்னு அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா வேற வழியே இல்லாம டேவிட் ஃபின்ச்சர் படம் இது மட்டும் தான் நல்ல படம் கிடையாது, அவர் எடுத்த பல படங்கள் நல்ல படங்கள் இருக்கு, ஃபைட் கிளப்பை விட நல்ல படங்கள்லாம் இருக்கு. இவர் வந்து எதுக்கு சொன்னாருன்றது எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அப்படி ஆக்கிட்டானுங்க இந்த சோசியல் மீடியா, இந்த இன்ஃப்ளூயன்ஸு எல்லாம் போட்டு, இந்த டெய்லர் டர்டன்,
நரேட்டர்ன்ற கேரக்டர் பத்தி பேசவே மாட்டாங்க, எல்லாமே டெய்லர் டேர்டன் இதை பத்தியே பேசிக்கிட்டே இருப்பானுங்க. பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருச்சுன்னு எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இதுவே வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சினிமா வந்து நம்ம நல்ல விதத்துல கன்சியூம் பண்றோமா இல்ல தவறான விதத்துல கன்சியூம் பண்றோமா அப்படின்னு. 1.5 மாசத்துக்கு அப்புறம் வீடியோ போட்டு 1.5 மணி நேரம் பேசியாடா அப்படின்ற மாதிரி பேசி வச்சுட்டோம். என்னன்னு தெரியல, இந்த படம் பார்த்தோன்னே வந்து எண்ணங்கள்லாம் அறிவு மாதிரி அப்படியே ஊத்திருச்சு. அதனாலதான் அப்படியே இங்க கொட்டிட்டோம். எப்பயும் போல இல்லாம இந்த வீடியோல வந்து எங்களோட தாட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா ஷேர் பண்ணியிருக்கோம். இதுல சரியும் இருக்கலாம், தவறும் இருக்கலாம். உங்களுடைய தாட்ஸை நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உரையாடுவோம். See you in the next video.